டாக்டர்ஸை லேசாக கேலி பண்ணுறேன்னு தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய சீனியர் டாக்டர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு பையனெல்லாம் படிக்க வச்சு மெடிக்கலுக்கு படிக்க வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பையன் வந்து கிளினிக்கை எடுத்துக்கிட்டான், டேக் ஓவர் பண்ணிட்டான். சரி நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி ஒரு மலைவாச ஸ்தலம் அதில் போய் ஒரு 3 மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வந்தார். எப்படிப்பா இருந்தது ப்ராக்டிஸ்னு பையனை கேட்டார். நல்லா இருந்ததுப்பா. உங்ககிட்ட ஒரு ஓல்டு லேடி ஒரு பேஷண்ட் வருவாங்களே வயிற்று வலின்னு. ஆமாம். நீங்கள் கூட எவ்வளோ நாளாக மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கல்ல. ஆமாம். அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணிட்டோம்பா, இப்போ வயிற்று வலி சரியாக போச்சுன்னு. கெட்டுட்டியே, உன்னை எம்பிபிஎஸ் படிக்க வச்சதே ஏதோ அவ தயவில் படிக்க வச்சேன். அவளுக்கு உண்மையில ஒன்றும் வியாதியே கிடையாது. நான் உன் தம்பியையும் படிக்க வைக்கலாம்னு நினைச்சா இல்லை மண்ணெள்ளி போட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். டாக்டர்கள் என்ன மன்னிக்கணும். 90% ரொம்ப டீப்பா யோசிச்சா நம்மள பல பேருக்கு வியாதியே கிடையாதுங்க. ஆனா வியாதி இருக்கிறதா ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதால நோயை விட்டு நம்மால வெளியில வர முடியலைங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம மென்டலி லாக் ஆயிருக்கிறோம். பலவிதமான நோய்கள் நமக்கு இருக்கிறதா. நீங்க மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து அந்த புக்ஸ் எடுத்து நோய்க்கான சிம்டத்தை படிச்சா எல்லாருக்குமே எல்லா சிம்டமும் இருக்கு. அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ. சில பேர் டாக்டருக்கே யோசனை சொல்லுவாங்க, எதுக்கு அந்த மருந்து கொடுத்து பாருங்க, இந்த ஊசியை போட்டு பாருங்க. அவனே 4-5 யோசனை சொல்லுவான் டாக்டருக்கு. சார் அபிப்பிராயம், பெருவாரியான நம்முடைய நோய்கள் நம்முடைய அபிப்பிராயம். கொஞ்சம் உட்காந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அதாவது சரியா சொன்னா 67 விழுக்காடு நம்முடைய கற்பனை நோய்களாம், 33 விழுக்காடு தான் உண்மை நோய்களாம். இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் மருந்து கொடுத்து சரியா போலங்கிறா பார்த்தீங்களா, மருந்து கொடுத்து சரியா போல மண்ணாங்கட்டி. நோய் இருந்தா தானடா மருந்து கொடுத்தா சரியா போவோம். நோயே இல்லாத போது மருந்து கொடுத்தா எப்படி சரியா போவோம்? பல பேருக்கு அது தெரியல. தனக்கு நோயே இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வருத்தப்படுறதுக்கு, சந்தோஷமா வாழ்வதற்கு இடையூறா இருக்கிற விஷயங்கள். அவற்றையெல்லாம் தாண்டி போவதற்கு நாம தயாரா இருக்கணும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், என் லைஃப்ல ரொம்ப என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பர்சனாலிட்டி ஓஷோ. அவற்றை நிறைய முரண்பாடுகள் உண்டு, நிறைய மாற்று சிந்தனைகள் உண்டு. ஆனால் பேச்சு வந்து ஒரு கவிதை மாதிரி இருக்கும். எங்களுடைய அப்துல் காதர் ஐயாவுடைய பேச்சு எப்படி பேச்சே ஒரு கவிதையோ அது மாதிரி ஓஷோவுடைய பேச்சே ஒரு கவிதை. எது சொன்னாலும் அதை பயட்டிக்கா சொல்றது அவருடைய தனித்த ஆற்றல். ஓஷோ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றார், அவர் தன்னுடைய லைஃபை சொல்றார். பாருங்க, ஒரு காய்கறி கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு பையன் எட்டி பையடி நீட்டி சொன்னான், 1 கிலோ அழுகுன தக்காளி கொடு, முத்தின வெண்டைக்காய் 3/4 கிலோ, கெட்டுப்போன கத்திரிக்காய் 1 கிலோ. இந்த கடைக்காரன் ஒரு மாதிரி பார்த்தான். என்னடா தம்பின்னா, குடுன்னா குடு. அவ்வளோத்தையும் எடுத்து அந்த கடைக்காரன் போட்ட உடனே ரூபாயை கொடுத்தா, சில்லறேனா வேணா வச்சுக்க. அந்த கடைக்காரன் கேட்டான், ஏன்டா வீட்டில் திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்களா இல்லையாங்கிறது கவலை இல்லை, இனிமே கடைக்கு அனுப்ப மாட்டாங்க. என் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னா. இதை ஓஷோ சொல்றாரு. நான் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறேன், எங்கள் அம்மா என் எப்படி பைய வச்சுக்கிட்டே தேடுறாங்க. எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்தா, கடைக்கு போய் காய் வாங்கணும், வீட்டில் யாருமே இல்லை. கடைக்கு போய் காய் வாங்கணும், வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா, எங்கள் அத்தை சும்மா இல்லாமல் இவன் தான் இருக்கிறானே அப்படின்னா, பம்ப விலைக்கு வாங்கப்படாதுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாருன்னா. நான் இந்த வேலை தான் செய்வேங்கிறார். போனால் நான் மோசமாக தான் வாங்கிட்டு வருவேன். அதை சொல்லிட்டு சார் என் லைஃப்பில் என் பொட்டில் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இப்போ 57 வயசாகுது. நான் 56 வயசு வரைக்கும் என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி தெரியுங்களா, என்னுடைய இயல்பு எப்படி தெரியுங்களா, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், பர்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப ஏங்குறவன். எங்கள் டாக்டர் சொக்கலிங்க சொல்றார், இவ்வளோ பர்ஃபெக்ஷனை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எவ்வளவோ சொல்லியிருக்காரு எனக்கு. சீரியஸாக இருக்காதீங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு. எவ்ரி மினிட் யூஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னு. இந்த மகாத்மா காந்திக்கு ஒரு வேடிக்கையான குணம் உண்டு. ஒரு தோட்டத்தில் இந்த இது வச்சிருக்கான் பாருங்க, சக்தியில் குரோட்டன்ஸ். அவர் சொல்றார், இதை எடுத்துட்டு கோதுமை பயிரிடலாம்னாராம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, எது தொட்டியில் கூட குரோட்டன்ஸுக்கு பதிலாக கோதுமை போடலாம் அப்படின்னு. அதே கேரக்டர் தான் நான். வெரி சீரியஸ் பர்சனாலிட்டி. எங்கள் அப்பா சீரியஸ் நடராஜ் சொன்னார் பார்த்தீங்களா, அது அவர்கிட்ட எனக்கு அப்படியே தான் வந்தது. எங்கள் அப்பா ஓஷோ படிக்கல, நான் படிச்சுட்டேன், நான் மாறிட்டேன். அந்த மனுஷன் சொல்றாரு ஓஷோ ஒரு வார்த்தை, எப்போதும் வாழ்க்கையில் ரொம்ப உபயோகமான மனிதனாக இருந்து விடாதீர்கள், இருந்தால் இந்த உலகம் உங்களை வெறித்தனமாக உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்குமே ஒழிய உங்களை சந்தோஷமாக இருக்க விடாது. எவ்வளவு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தெரியுங்களா என் லைஃப்ல. அது நம்ம உபயோகமான மனுஷனா இருக்கிறோம் தெரிஞ்சிருச்சு, புழிச்சு எடுத்துடுறாஸ்.
அப்ப என்ன பண்ணும், சில சமயத்தில் கொஞ்சம் உபயோகம் இல்லாத மனுஷனாவும் இருக்கணும். அந்த ஆட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுவான்.